ம், இன்னைக்கு ஹாய்க்கா, குட் மார்னிங் மேம். நாளைக்கு ஆமாம்மா கிளைண்ட் யாராச்சும் வந்தாங்களாக்கா? வந்தாங்க, நீ நான் அட்டன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் தான். ஆமா சாமா இந்தாங்க. ஃபர்ஸ்ட் மீரை க்ளீன் பண்ணிட்டீங்களாக்கா? ஏய் மேனேஜர் இருக்காங்க, போன் சைலண்ட்ல போ. ஃபோன் யாருதோ ரிங் ஆகுது, சைலண்ட்ல போடுங்க. ஹலோ ஹலோ, காயத்ரிங்களா? நான் காயத்ரி தான் பேசுகிறேன். நவி பிரைடல் ஸ்டூடியோலேருந்து கால் பண்ணுறேங்க. சொல்லுங்க மேம். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். நிறைய ஒரு ஆர்வமா இருக்கு. இந்த மாதிரி நல்லா பிட்டா. ஹலோ காயத்ரிங்களா? ஆமாம் மேம், சொல்லுங்கள். வி பிரைடல் ஸ்டுடியோலேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்கள் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஆமாம் மேம், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சொல்லுங்கள். அவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க அர்ஜென்ட்டாக இப்போ வெளியே போயிருக்கனால உங்களை சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் பண்ண ஒர்க் பிக்ஸ் ஏதாவது எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா? நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மேம், ஷியோர் மேம். இதான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரா மேம்? ஆமாம், இதுக்கே சென்ட் பண்ணிடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கும் இதே மாதிரி மேக்கப் பண்ணிடுங்க. ஓகே மேம், பண்ணிக்கலாம் மேம். அப்புறம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு நல்லா பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க காயத்ரி. மேக்கப்பில் எந்த இஷ்யூஸும் வராமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ் கேட்ச். என்ன நைஸ் கேட்ச். நாங்க என்ன டஸ்ட்பின் மாதிரியா இருக்கோம்? லைட்டா ஓவரா போயிட்டு இருக்கு. காயத்ரி, காயத்ரி என்னாச்சு? யோசிச்சுட்டே இருக்க? இல்லையே, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லு. இல்லைக்கா, என்னோட இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஏதோ எமர்ஜென்சியாக வெளியில் போகிறாங்க. ஓகே, ஸோ அதான் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு. நீ மேக்கப் பண்ணுவ தானே? மேக்கப் நல்லா பண்ணுவேன்க்கா, படிச்சுருக்கேன்க்கா, பண்ணுவேன். அப்புறம் என்ன, போய் பண்ணு பண்ணு, தைரியமா பண்ணு. இல்லை, அது ஃபோன் மூலியமா வந்தது, அதான் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு. இப்போ எல்லாரும் ஃபோன் மூலியமா தான் கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஃபோன் மூலியமா தான் புக் பண்றாங்க. நீ தைரியமா போய் பண்ணு. டீட்டெயில்ஸ் ஏதாவது அனுப்புனாங்களா? பிரைட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணாங்கக்கா. பிரைட்டே டேரெக்டாக பேசினாங்க. அப்புறம் என்ன, இனிஷியல் பேமெண்ட் வாங்கிட்டு நீ போய் பண்ணு. ஆமால, சரிக்கா, பிரைட் இன்ஸ்டல் பேமெண்ட் கேட்டுட்டு நான் பேசி பார்க்குறேன். சொல்லுங்க காயத்ரி. மேம், இனிஷியல் பேமெண்ட் ஒரு 5K மட்டும் சென்ட் பண்ணுறீங்களா? அப்படிங்களா? உங்கள் ஜிபே நம்பர் இதே தாங்களா? ஆமாம் மேம், இதே தான் மேம். ஓகே காயத்ரி, ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஹலோ காயத்ரி. சொல்லுங்க மேம். நான் உங்களுக்கு இப்போ அமௌண்ட் சென்ட் பண்ணேன், பட் சர்வர் இஷ்யூவாக இருக்கனால இப்போ சென்ட் ஆகலை. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ் யார்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்போ தான் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் மேம். அப்படிங்களா? புரியுது. பட் இப்போ எங்களுக்கு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, எல்லாருமே ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம். ஸோ நீங்கள் மார்னிங் வந்துடுங்க, நான் உங்களுக்கு டேரெக்டாகவே பே பண்ணிடுறேன். ஓகே மேம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க மேம். ஓகேங்க காயத்ரி, நான் உங்களுக்கு நைட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் இல்லைன்னா நீங்கள் காலைல வந்துடுங்க, நான் உங்களுக்கு டேரெக்டாகவே பே பண்ணிடுறேன். நான் பே பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், லொக்கேஷன் அல்டர்னேட்டிவ் நம்பர் மட்டும் சென்ட் பண்ணுங்க மேம். ஓகேங்க காயத்ரி. தேங்க்யூ மேம். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகத்தில் நான் கண்ணிக்கு. கொஞ்சம் ஓவராக போயிட்டு பில்டப் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓவராக தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேனேஜர், ஒன் செகண்ட். இப்போ சொல்லுங்க.
திஸ் இஸ் மை ரெசிக்னேஷன் லெட்டர். ஏங்க என்னாச்சு? இல்லை, இந்த லெட்டர் மேம் கிட்ட கொடுத்துருங்க. நான் வந்து வேறு இடத்துல ஒர்க் பார்த்துருக்கேன், ஸோ அதனால் இதில் மேம் கிட்ட கொடுத்துருங்க. இங்கேயே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், நான் வேணால் மேம் கிட்ட கூட பேசுகிறேன். இல்லைங்க, எனக்கு இதை மேம் கிட்ட மட்டும் கொடுத்துருங்க, மேம் கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் இப்படி சடனாக முடிவு எடுத்து பின்னாடி நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நான் யோசிச்சுட்டேங்க, கொடுத்துருங்க. கன்ஃபார்மாவா? கன்ஃபார்ம்ங்க. சரி, வெயிட் பண்ணுங்க, நான் மேம் கிட்ட கொடுத்துட்டு கேட்டுட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. ரொம்ப நேரம் இங்கேயே சுத்திட்டு இருக்க மாதிரியே இருக்கே. யாரோ அழுகிற சவுண்ட் கேக்குதா? யாரோ இது பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காச்சும் கோல்டா? சவுண்ட் கேக்குதுப்பா. ஆமா, அந்த சைடு தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க. என்னாச்சு? சொல்லுங்க சியா, என்னாச்சுங்க? என்னதான் ஆச்சு? சொன்னாதானே தெரியும். சைன் கீட் போடலையா? நான் வேணா கேட்கட்டா? அதான் சைன் போட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க? சைன் போட்டதுக்காண்டி தான் அழுதுட்டு இருக்கேன். சைன் போட்டதுக்கு எதுக்கு அழுகுறீங்க? சைனுக்காண்டி தானே இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அதான் வேற பக்கம் வேலை கிடைச்சிருச்சுல, போக வேண்டியதானே? சைன் தானே கேட்டிருந்தீங்க, அதனால தானே கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாதிரி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா சேலரி ஏற்றி தருவாங்கன்னு சொன்னா. அதனால தான் நானும் சொன்னால மேம் உடனே போன்னு சொல்லிட்டாங்க. சரி, சிரிக்காதீங்க, நார்மல் நார்மல். மேம், எனக்கு அந்த மேக்கப் பிராண்ட் ப்ராடக்ட் இங்கே எங்கேயுமே கிடைக்கல மேம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேம். ஓகே மேம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். காயத்ரி சொல்லுங்க. மேம், எனக்கு இங்கே பக்கத்தில் எங்கேயுமே அந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கல மேம். அச்சோ, அந்த ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு சூட்டே ஆகுங்க. வேற எந்த ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு சூட் ஆகாதே. இங்கே எங்கேயுமே அந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு கிடைக்கலையே மேம். அடடா. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். நான் பெங்களூரில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், ஷாப்பில் தான் இருக்கிறேன். நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். அது ஜஸ்ட் ஒரு 10,000 தான் வரும். நீங்கள் இப்போ ஒரு 5,000 ருபீஸ் மட்டும் பே பண்ணுங்கள். பேலன்ஸ் நீங்கள் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் பேமெண்ட் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணால் போதும். ஓகே மேம். மார்னிங் கொரியர் வந்துருமா மேம்? நான் இப்போவே நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நான் இப்போவே கொரியர் வச்சு விட்டுறேன். மார்னிங் எல்லாம் வந்துடுங்க. பெங்களூர் வந்து நைட்டு கொரியர் வச்சேன்னா மார்னிங் கண்டிப்பாக கிடச்சிரு கையில். ஓகே மேம். நான் உங்களுக்கு ஷாப் நம்பர் கொடுக்குறேங்க. நீங்கள் அப்படியே கையோடையே 5,000 ருபீஸ் மட்டும் பே பண்ணுங்கள். நான் கொரியர் இப்போவே வச்சுட சொல்லிடுறேங்க. ஓகே மேம். ஒன்ஸ் அகேன் மேம். இந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் தாங்க, அதில் பே பண்ணிடுங்க. ஓகே மேம். மேம் சொல்லுங்க காயத்ரி. சென்ட் பண்ணிட்டேன் மேம். ஓகே ஓகே, பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே மேம். கன்ஃபார்ம் மார்னிங் வந்துரும்ல? கண்டிப்பாக மார்னிங் வந்துடும், நீங்கள் கவலையே படாதீங்க. எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பி விடுங்க. வெளியே இருக்கேன்ப்பா, அதை கிராஸ் பண்ண போகிறேன். போகலாம் இருப்பா, நான் கிராஸ் பண்ணிட்டு போகிறேன். என்னாச்சு? ஏன் கேட்க பதட்டமா? என்ன விஷயம்? என்னாச்சு? இன்னும் எடுக்கவே இல்லையா? இத்தனை பண்ணலக்கா, பிஸி பிஸின்னு வருது. சரி, நானும் கூப்பிட்டு பார்க்குறேன். ஆமாண்டா, எனக்கும் ஃபோன் போகலை.
சரி இரு, நான் அவங்க மொபைல்ல இருந்து கால் பண்ணிட்டு சவுண்ட் எனக்கு சவுண்ட் தான் வருது சரிங்களா? சொல்லுங்க அக்கா நான் ஒரு நம்பர் சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஏங்க என்னாச்சு? நம்ம காயத்ரி இருக்காளக்கா, ஆமா. அவ நேத்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணா. அவங்க இன்னும் மேக்கப் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணவே இல்லக்கா. அமௌண்ட் வேற சென்ட் பண்ணிட்டா 5000 ரூபாய். கொஞ்சம் கால் பண்ணி பாருங்க. டைம் எப்பங்க சொல்லிருக்காங்க? டெலிவரி ஆகிற டைம் இன்னைக்கு தாக்கா சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வரவே இல்லை. அவ வேற அழுதுட்டு இருக்கா. நேத்துல இருந்து கால் பண்ணிட்டே இருக்கா, எடுக்கவே மாட்டாங்க. கீர்த்தி ஏதோ ப்ராடக்ட்க்கு அமௌண்ட் கட்டிட்டு ஏமாந்துட்டாலாமா சொல்லிட்டு இருக்கா. வாங்க காயத்ரிட்டே போகிறேன். காயத்ரி ஏன் அழுகுறா? என்னாச்சு? எடுக்க மாட்டாங்கக்கா. நம்பர் சொல்லுங்க. உங்க நம்பர்ல இருந்து கூப்பிடாதீங்க, எடுக்க மாட்டாங்க. சரி அழுகாத, பாத்துக்கலாம், அழுகாத. நம்பர் போக மாட்டேங்குது. சரி அழுகாத. வீட்டுக்கு தெரியுமாடி நீ அமௌண்ட் அனுப்பிச்சது? இல்லக்கா தெரியாது, வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான் அது. ஒரு டைம் கேட்டு ஒரு வார்த்தை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கலாம்ல. 500 1000 5000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்க. என்னக்கா பண்றது? வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அம்மா வேற திட்டுவாங்கக்கா. சரி இருங்க, வாட்ஸ்அப் கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கொரியர் நம்பர் எதுவும் அனுப்பிச்சியா? கொரியர் டீட்டெயில்ஸே தரலக்கா. நீங்க அமௌண்ட் அனுப்புனீங்கல்ல, யாருக்கு அனுப்புனீங்க? அந்த கடைக்காரவங்க நம்பர் சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கும் கூப்பிட்டு பார்த்துட்டேக்கா, அதுக்கும் ரெஸ்பான்ஸே கிடையாது. அது என்ன ஷாப்னு சொன்னாங்களா? ஷாப் நேம் சொல்லல, பக்கத்துல தான் கடை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மையா மாதிரி தான்க்கா இருந்துச்சு. கடை நம்பர்லாம் கொடுத்தாங்கக்கா. ஆமா, நீங்க? நான் ரெஜிஸ்டர்லேருந்து கால் பண்ணுறேன். நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இப்போ என்னென்னா நான் ஈரோட்டில் பவானி அக்ரஹாரத்தில் நான் ஒரு மேக்கப் புக் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு நான் எமர்ஜென்சியாக இப்போ சென்னை கிளம்புறேன். அந்த மேக்கப் மட்டும் உங்களால் பண்ணித்தர முடியும். உங்கள் பேஜஸும் பார்த்தேன். உங்களோட ஒர்க் கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் சென்ட் பண்ண முடியுங்களா?